எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆயிடுச்சிங்க, சாரிங்க. அடுத்தடுத்து வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போக ட்ரை பண்ணுறேங்க. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம வீடியோவும் நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்குங்க. யூடியூப் வாயில் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. என் பேர் ரமாபிரபா, நான் மானாமதுரைங்க. அடுத்த டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கோழி வளர்ப்போட டைட்டிலுக்குள்ள இதை நான் சொல்லிடுறேங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன காரணம் சீக்கிரம் சொன்னேங்கிறதையும் சொல்லிடுறேங்க. ஒரு சிலர் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வீடியோ போடுறாங்க சார், வீடியோ பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. தப்பு சொல்லைங்க. எல்லோரும் வேலையில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ கோழி வீடியோஸ் வருதுன்னு சொல்லி லைட்டாக வந்து மூவ்மெண்ட் பண்ணி பார்க்குறது வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அதிக வீடியோ பார்க்குறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தாங்க பார்க்க முடியும். ரொம்ப வளன்னு பேச விரும்பலை. டைட்டிலுக்கும் வீடியோவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போடுறீங்க. அதுக்குள்ளே ரீசனாக சொல்லிடுறேன். நான் ஒரு பாதிக்கு மேலே எண்டுக்கு மேலே சொல்ல ஆரம்பிப்பேன். அது தப்புங்கிறது புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் ஸ்டார்ட்டாக ஸ்வீட்டாக ஃபஸ்ட்டே சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் வீடியோக்குள்ளே சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்புறமேலு வந்து நிறையா பேர் பார்க்குறவங்க, அதாவது இதுக்குள்ளே விருப்பப்பட்டு வர்றவங்க மட்டும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது நான் கோழி வளர்ப்பில் என்னோடய பங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க. என்னோடய பங்கு என்னன்னு சொல்லி கேட்டால், யார் வந்து எந்த தொழிலை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், சரியா? விற்பனை வளர்ப்பு அந்த கோழியோட தன்மை என்ன, எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி கவனமாக பார்ப்பாங்க. நம்ம ஒரு சில நேரம் வெளியூர் போயிட்டோம் அப்படின்னா ஒன்று வேலையாள் பார்க்கும், இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க. எதுவுமே ஏற்பாடு இல்லாமல் வந்து யாருமே கோழி வளர்க்க மாட்டாங்க. கோழின்னு கிடையாது, விவசாயத்துறையே அப்படி தான். யாராவது ஒரு தொடர்பு இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ண முடியாது. 1 நாள் 2 நாள் வேணால் யாரும் இல்லாமல் பண்ணலாம். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கும்போது வந்து நிறைய இழப்பீடு சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி இதில். அதனால் என்னோடய பங்கு வந்து அதிகப்படி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கணும் விருப்பங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இதில் மெயினான ரீசன் என்னென்னா, கோழியோட அதாவது வளர்ப்புங்கிறதுல வந்து நம்ம இறங்கும்போது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தாங்க பண்ண முடியும். சும்மா 2 கோழியை வாங்கி விட்டோம், வளர்ந்துச்சு, விற்றோம் அப்படிங்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது நம்ம முழு நேர தொழில் இல்லைனாலும் நம்ம முழு நேர கவனிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணும் கருத்துமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து கவனித்தா மட்டுமே இதில் ஜெயிக்க முடியுங்க. ஏனோ தானோன்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான், அங்கே எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இது வந்து அசால்ட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அசால்ட்டு தன்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அது கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆகும். அதுக்காக யாருக்குமே அது இல்லைன்னு ஆகாது, எனக்குமே இருக்க தாங்க செய்யும். வேறு வேலைகள் பார்த்துட்டு வந்தோம்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம்போ, அதுக்குள்ளே அது ஏதாவது ஆயிருங்க. அப்படிலாம் யார் எப்படி இப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஏதாவதுனா ஆனது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. அடுத்து வந்து நம்ம கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து 4 கோழியில் ஆரம்பிச்சதான் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கீரிப்பில் பிடிச்சிட்டு போய் பூனையில் செத்து பல இழப்பீடுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன். இந்த கூண்டோட இதையும் நான் சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இந்த கோழிலாம் வந்து இப்போ வந்து கோழி வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டில் நம்ம இது நிற்கும், இது கிடையாதுங்க. இந்த பக்கம் வரும் பாருங்க, ஒரு வெள்ளையும் லைட்டு சாண்டல் மாதிரி, அதெல்லாம் 3 4 நாள் ஆச்சுங்க வாங்கிட்டு போய். இப்போ நம்ம வீடியோ ரீச் பண்ணுறோன்னா அவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். அடுத்தடுத்து வேலைகள் இருக்கனால என்னால் பண்ண முடியலங்கிறதா உண்மையான செயலுங்க. இருந்தாலும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனாலையும் இந்த கோழிகை வந்து அவங்க வீட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், நேரம் செட் ஆகிருக்கோம். நம்ம கோழி வீடியோவில் இதுங்களை வருதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறக்கும் நம்மளோட முயற்சி, அதாவது ஐடியா பண்ணி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நிறைய கோழி குஞ்சு வளர்த்துதா ஒரு சிறுசாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறத தனியாகவும் சிறுசாக இருக்கிறது தனியாகவும் அடைச்சி அதுக்கு சரியான தீவனம் கொடுக்கணுங்க. அது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லுற மாதிரி தான் சொல்கிறீங்க. இது வந்து தீவனம் வந்து அதிகமாக வந்து சின்ன குஞ்சுகளை விட்டுட்டு பெரிய குஞ்சு சாப்பிட்டு பெருசாயிருங்க. சின்ன குஞ்சு அப்படி நிறைஞ்சே கிடக்குங்க. அதனால் தனித்தனி ஸ்டெப்பில் விட்டோம்னா அது வந்து அந்த க்ரோத் வந்து கரெக்டாக கிடைக்கும்போது நீட்டாக வளருங்க. ஒவ்வொரு ஒரு முட்டையிலேருந்து அடை வச்சு எடுத்து விடும்போது திருப்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது எல்லாமே ஒரு கவனிப்பு, நம்மளோட பங்கு இருந்தால் தான் அந்த கோழி பண்ணையில் ஜெயிக்க முடியுங்கிறது உறுதியான ஒரு இது. யாரெல்லாம் இதை நம்புறீங்க, யாரெல்லாம் அனுபவிச்சுக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. திருப்பி வந்து என்ன சொல்கிறேன்னா, ப்ளூடிங் செட்டப்பும் அதே மாதிரிங்க, ரொம்ப கவனமாக அந்த குளிர் காலத்துலலாம் ரொம்ப கவனமாக போடுங்க. அதில் வந்து வெளியேறி வர்றதுங்கிறது இந்த குளிர் காலத்தில் ரொம்ப கஷ்டம். வெயில் காலத்தில் கொஞ்சம் ஹீட் இருந்தாலுமே அது தப்பிச்சு வந்துடுங்க. இந்த கரண்ட்டு போகிற பிரச்சனை இது
செயல்கள்லாம் ரொம்ப யோசித்து ஒவ்வொன்றா செய்ய வேண்டியிருக்கு. அனுபவ பாடம் தாங்க நம்மளை காப்பாற்றும். நான் என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கோழி குஞ்சை நான் வந்து பார்க்க முடியுமா? உங்களோட ப்ளூடிங் செட்டப்பை நான் வந்து பார்க்க முடியாது. அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து க்ளீன் பண்ணி அதை வந்து வளர்க்க பாருங்கள். எல்லாமே சக்ஸஸாக வரும்னு நினச்சே போவோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னென்னா, நம்ம கோழி வளர்ப்பில் வந்து என்னென்னா, ஒரு சிலர் கேட்குறாங்க, இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க, இவ்வளோ முட்டை ரேட்டு விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நாங்கள் வந்து சும்மா வந்து கோழி கிண்டி மேய்ஞ்சி ஒரு தீவனமும் போடாமல் இந்த அளவுக்கு வந்து கொண்டு வர முடியாதுங்க. 10 கோழி வளர்க்குறோன்னா கூட வீட்டை சுற்றி இடம் இருக்குனாலும் அது ஒரு நேரம் 2 நேரம் தீவனம் கொடுத்தாங்க வளருங்க. இந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து தீவனம் அதாவது கோழி தீவனம், நாட்டுக்கோழி தீவனம் தனியாக 2000 ரூபாய்க்கு மூடை வாங்குகிறோம். பெரிய கோழிகளுக்கு புண்ணாக்கு வாங்குகிறோம். அது போக தவிடு வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம். அப்படி பல இது வந்து செலவு பண்ணி தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். சரிங்களா, அதில் லாபம் இல்லாமல் யாருமே இறங்க மாட்டாங்க. லாபமும் இருக்குது, நட்டம் நிறையாவே இருக்குங்க. அதை சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி நானுமே சொல்கிறேன், 4 கோழியில் ஆரம்பித்தது இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி வந்துருச்சுல்ல. உங்களுக்கு ரெகுலர் வருமானம் வருதான்னா எனக்கு ரெகுலர் வருமானம் வரலைங்க. ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது ஒரு 10-20 கோழி முட்டையிடுற கோழி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு நார்மல் கோழி ஓரளவுக்கு இருக்குது. கோழி குஞ்சுக இருக்குது, வெடை இருக்குது. அதாவது ஒரு 200 ரேட்டுக்கு விற்கிற மாதிரி கோழி குஞ்சுக பெருசானது இருக்குது, அடைக்கோழி இருக்குது, குஞ்சுக இருக்குது. அப்படின்னு மாற்றி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கேங்க. அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு போடலை. 5 கோழிங்கும் போது என்ன வந்துட போகுது, 500 மெனிக்கு கணக்கு பண்ணால் 2500 தாங்க முதலீடில் இன்றைக்கி வந்து இவ்வளோ கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம முதலீடு தானே உண்டாக்கியிருக்கோம். அப்போ வந்து லாபம் எடுக்கணும்னா மெதுவாக தான் கிடைக்குங்க. அதுவும் இந்த மழை காலம் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப்பில் தான் அடுத்த மழை காலத்துக்குள்ளே செட் ஆனாதாங்க. மழை காலத்தில் கோழி வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. அந்த மழை தண்ணியை குடிச்சிருதுங்களா, அதனால் அதுக்கு உடனே சளி பிடிச்சிருது. அந்த சின்ன குஞ்சுகை எஃபெக்ட் உடனே தாக்கிடுது. எல்லாமே பிளானிங்கில் பண்ணுனா ஓரளவுக்கு ஓகேங்க. பிளான் இல்லாமல் சரி ஏனோதானாலும் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் இழப்பீடு கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யுது. அதையெல்லாம் தாண்டி தான் வர்றாப்பில் இருக்குது. இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்தாச்சுங்க. வந்து தாங்க போயிட்டுருக்கு. எல்லாமே சக்ஸஸாக ஆகும் அப்படின்னு நம்பிக்கையிலே வளர்ப்போங்க. திருப்பி வந்து தீவன செலவாகுதே, நமக்கு இது லாபம் வரலையே அது வரலையேன்னு சொல்லி விவசாயி மாதிரி நம்ம லாப கணக்கு நட்ட கணக்கு இப்போதைக்கு வேண்டாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துக்குவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ தீவனம் போடுறோம் எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு வள பார்ப்போம். நமக்குன்னு ஒரு 20,000 30,000 ஒரு நாளைக்கு 1000 ரூபா மெனிக்கு எடுத்து வச்சாலும் ஒரு 20,000 வந்துருச்சுன்னா ஒரு 10,000 ரூபா அங்கிட்டு வந்து செலவு கணக்கில் ஈக்குவல் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இதாங்க போயிட்டுருக்கு. மாதந்தோறும் கோழி குஞ்சு எடுத்து விடுறோம். விற்பனையும் இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டெப்பும் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஃபுல்லாகவே விடையாகவே ஓரளவு கொடுத்துட்டனால சேவல் எண்டு போயிருதுங்க. இன்னைக்கு சரியான மழை. நாளைக்கு வந்து வியாழக்கிழமை சந்தைக்கு போகலான்னு நினச்சா மழை நேரம் அவ்வளோவா ரேட்டு போகாது. நம்ம வீட்டில் ஒரு 6-7 சேவல் நிற்கிதுங்க. ஒரு 600 650 700 ரேட்டில் இருக்குதுங்க. யாராவது மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து இந்த அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ளே எடுத்துக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்டில் போடுங்க. நம்பரு முதல்லே இருக்குங்க, முன்னாடி இருக்குது. அது பார்க்க முடியாதவங்க கமெண்டில் கேளுங்க, நான் போட்டு விட்றேங்க. நம்ம வீட்டில் வந்து சேவல் வந்து இப்போதைக்கு சேல்ஸில் இருக்குங்க. கோழி குஞ்சு கோழி எல்லாமே இருக்குங்க. என்னோடய அடுத்த ஸ்டெப்புக்கு தான் வச்சுருக்கேன். ஆனால் யாரும் கேட்டால் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். என்னோட டீலிங்கில் பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் என்ன கேட்டாலும் ஓரளவு கொடுத்துட்ருக்கேன். முட்டையிடுற கோழியை தவிர மற்ற எல்லாமே கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். ஒரு சில கலர்ஸுகள் நிப்பாட்டி கொடுக்காமல் இருப்பேங்க. அதை வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஒரு சிலர் அதாவது ஒரு செவலையில் ஒரு புள்ளி போட்டது அந்த மாதிரி நிப்பாட்டும் போது அழகழகான கோழி குஞ்சுகள் வருதுங்க. இது ஒரு முறைங்க. இது நிறைய பேர் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து இப்படி வளர்க்குறீங்கிற கமெண்டில் போடுங்க. சாம்பல் கலரை விரும்பி நான் நிப்பாட்டினேங்க. அது பார்த்தா ஒரு சிலருக்கு அது பிடிக்கலைங்க. ஆனால் செவலை வெள்ளை கலந்ததை வந்து நிறையா பேர் நல்லா பிடிச்சிருக்குன்னு வாங்குறாங்க. என்னோடய கோழிகள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு செவலை கலந்த மாதிரியே இருக்குங்க, இல்லை ஒன்று போல் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனால் பழைய இடையில இருந்த வீடியோஸ்க்குலாம் நிறையா கோழி குஞ்சு கோழி எல்லாம் போட்ட வீடியோஸ்க்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுதுங்க. என் காரணம் 10 கோழிக்கு மேலே அடையில இருக்குங்க கோழிகள்லாம்.
அதனால் அப்படி இருக்குது. இங்குபேட்டரில் வைக்கலையான்னு கேட்டால் இங்குபேட்டர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியரில் இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த முட்டை அடை வைக்கணும். இங்குபேட்டரில் கண்டிப்பாக வைக்கணுங்க. வச்சா தான் எனக்கு வந்து முட்டை உற்பத்தி வந்து அதிகமாக கிடைக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் கேட்குறாங்க, இங்குபேட்டரில் வந்து பொரிச்ச முட்டை வந்து ஹெல்த்தியாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. 10 கோழி வளர்க்குறவங்களுக்கு ஓகேங்க. அதாவது ஒரு 5 கோழி 2 கோழி வளர்க்குறவங்களுக்கு ஓகேங்க. 10 கோழிக்கு மேலே வரும்போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு பண்ண முறையில் செட் பண்ணிட்டோம் தாங்க அர்த்தம். அப்போ வந்து ஒரு 5 கோழி படுக்க போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு லேட் ஆகுங்க. இது இங்குபேட்டரில் வச்சுட்டோம்னா அந்த இது டயத்துக்குள்ளே வந்து இது வந்து கோழி முட்டையிட ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஸ்டெப்பு அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிடும். 1 நாள் 2 நாள் எல்லா கோழியும் அடையில தான் கிடக்குங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயங்க, அது இன்னொரு வீடியோவே போடலான்னு பார்த்தேன், இருந்தாலும் இதுலேயே சிம்பிளாக சொல்லிடுறேன். அடைக்கோழியை வந்து தயவுசெய்து கொடுமைப்படுத்தாதீங்க யாரும். அதுக்கு புது டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க. இது நிறையா பேர் கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேங்க. கோழி வந்து முட்டையிடுற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடைச்சி போட்டுருங்க. அது சேவலோடு அடைச்சி போட்டால் பெஸ்ட்டுங்க. ஆனால் சும்மாவே அடைச்சி போட்டாலுமே 2 நாளையில் என்ன செய்கிறோம், நம்மளை அடைச்சி போட்டுருவாங்கிற பயத்துலேயே வந்து அந்த இடத்துல படுக்காதுங்க. அந்த முட்டை வச்சுருக்க இடத்த வந்து தூக்கி மாற்றிடுங்க. அதில் முட்டையே இல்லாத அளவுக்கு மாற்றி முட்டை, அதாவது சாக்கு போட்டிருந்தாலோ கூட வச்சுருந்தாலோ வேறு என்ன பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டெப்பை வந்து மாற்றி விட்ருங்க. அது வந்து 2 நாள் 3 நாளில் அடை தேறி வெளியே போயிருங்க. இல்லை ரூம் மாதிரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா முட்டை எடுக்க வச்சுன்னா அந்த ரூம்பை பூட்டி போட்டுருங்க. 2 நாளைக்கு சுற்றி சுற்றி வருங்க. என்னோட கோழிலாம் 1 நாள் இல்லை 2 நாள் தாங்க சுற்றுங்க. 3ஆவது நாள் அது பாட்டு சேவலோட தெரிய ஆரம்பிச்சிருங்க. இதுதான் என்னோட இது பழக்க வழக்கங்க. நான் தண்ணியில் முக்குனேன், அதை பண்ணினேன், கட்டி போட்டேன், கொடுமைப்படுத்தினேங்கிற இதே கிடையாதுங்க. சூப்பராக அது வாட்டுக்கு அடைக்கோழி கூட சேவலோட போய் அது வாட்டுக்கு தெரியுங்க. ஒரு வாரத்தில் அங்கிட்டு முட்டையிட்டுருங்க. 10 நாள் தாங்க எனக்கு டைம் கோழி முட்டையிட. ஹெல்த்தியாக நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோம்னா 10 நாளைக்கு மேலே ஆகாதுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் 20 நாள் 30 நாள்லாம் சொல்கிறாங்க. அடை தேர்றதுக்கு வந்து 10 நாள் 12 நாள் தாங்க டைம். ஓகே, நல்லாவே போயிட்டுருக்குங்க. அடுத்தடுத்து எதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறதுக்கு மெசேஜ் போடுங்க. என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தாங்க இருக்கேன். நம்மளோட கோழி வந்து வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து சிறுவிடை கிடையாது, இது வந்து இடைவெட்டு தாங்க. பிடிச்சவங்க தேர்ந்தெடுத்து வாங்குங்க. இடைவெட்டு வந்து சிறுவிடை வந்து அரியலூர் பக்கம் கிடைக்கிறதாங்க சிறுவிடை. நம்ம வந்து இந்த வந்து குருவக்கோழி சொல்லுவாங்களே, குருவக்கோழிங்கனாலும் சிறுவிடை சார்ந்து தான். ஆனால் நம்மளோட இது வந்து கிராமத்தில் வளர்க்குற அந்த கோழி தாங்க. ஆனால் இடைவெட்டுங்க. தூய சிறுவிடை இல்லைங்க, ஆனால் அசிலும் கிடையாதுங்க. நாட்டுக்கோழி தாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை, பயப்படாமல் வாங்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த அளவுக்கு பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.